ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் போயம் எ பாய்சன் ட்ரீ தான் பார்க்க போகிறோம். எ பாய்சன் ட்ரீ இதோட ஆத்தர் வந்து வில்லியம் பிளேக். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். ஐ டோல்ட் மை wrath. My wrath did end. I was angry with my foe. I told it not. My wrath did grow. ஸோ இதில் wrathன்ற மீனிங் வார்த்தைக்கு மீனிங் வந்து ஆங்கர். ஸோ இதில் போயிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட கோவமாக இருந்திருக்காரு. ஸோ அவர் கோவத்தை பற்றி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறப்ப அந்த கோவம் வந்து அப்பயே முடிஞ்சிருச்சு. அந்த அவங்க கிட்ட அதை வளரல அதுக்கப்புறம். ஆனால் ஃபோன்றது எனிமி. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. அவர் எனிமி கிட்ட அவர் கோவமாக இருக்காரு. அதை வந்து அவர்கிட்ட சொல்லலைன்றப்ப அந்த எனிமிட்டி வந்து இன்னும் வளருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாய்சன் ட்ரீ போயமே வந்து எதை பத்தினா கோபம், வெறுப்பு, பழி வாங்குறது அதை பத்தின தான். ஸோ நம்ம இங்க வந்து நம்ம ஹார்ட்டை வந்து கார்டனோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கோவம் வளருது, ட்ரீ மாதிரி வளருது. கோவம், அந்த வெறுப்பை வந்து இங்க வந்து ஒரு ட்ரீ மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான். And I watered it in fierce, night and morning with my tears, and I sunned it with smiles and with soft deceitful wiles. ஸோ அவர் வந்து ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ்னா அந்த மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுற பயத்துல மாதிரி. இப்போ மரத்துக்கு தண்ணி ஊற்றுனா அது எப்படி வளருமோ அது மாதிரி அவரோட பயத்தினால அந்த எனிமிட்டி, அந்த ஆங்க்ரி இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் ஜாஸ்தியா வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். ஸோ அவர் அது டியர்ஸ் தான் வந்து இங்கே தண்ணியோட கம்பேர் பண்ணி ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது வந்து இவரோட டியர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ராத்திரியும் பகலுமா வந்து அவர் வந்து அதை பற்றி நினச்சி அவர் அந்த எனிமிட்டியை வளர்ந்துட்டே இருக்காரு. அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து அவர் எனிமியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு என்னன்னா நல்லவர் மாதிரி வேஷம் போட்டு சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ்னா இப்போ வந்து ஒரு ட்ரிக்கியான வைல்ஸ்னா இங்கே வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஒரு கன்னிங்னஸோட அவரை வந்து வீழ்த்தணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ போலியாக சிரித்து நம்ம கிட்ட எந்த பகையும் இல்லைன்ற மாதிரி அவர்கிட்ட காட்டிக்கிட்டு அவரை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு. And it grew both day and night till it bore an apple bright, and my foe beheld it shine, and he knew that it was mine. ஸோ இது வந்து வளர்ந்துட்டே போகுது. அந்த மரம்னா இங்கே வந்து ஆங்கர், வெறுப்பு அதெல்லாம் சொல்லலாம். அது வந்து வளர்ந்துட்டே போகுது. till it bore an apple. ஆப்பிள் வர்ற வரையும் அந்த மரம் வளருது. அதாவது இவருடைய பகையும் வளர்ந்து அதுக்கு ஒரு என்ன சொல்றது, முத்தி போயிடுச்சு அந்த பகை. அதுக்கு சிம்பாலிக்கா ஒரு ஆப்பிள் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் மை ஃபோ பிஹெல்ட் இட் வித் ஷைன். இப்போ வந்து அவர் எனிமிக்கு வந்து தெரியும் இது வந்து இவர் போயட்டோட ஆப்பிள் தான் அப்படின்ட்டு. அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல் வென் த நைட் ஹேட் வெயில்ட் த போல் இன் த மார்னிங் கிளாட் ஐ சீ மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச்ட் beneath the tree. ஸோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஃப்ரெண்ட் எனிமி இருக்காரு இல்லையா, அவர் வந்து நைட்டு வந்து அந்த ஆப்பிளை திருடுறதுக்காக அவர் கார்டனுக்குள்ள வராரு. வந்து அதை திருடி சாப்பிட்டவர் இறந்துடுறாரு. பிகாஸ் அது வந்து ஒரு பாய்சனஸ் ஃப்ரூட். இறந்த உடனே காலையில வந்து இவர் போயட் பார்க்குறப்ப அவர் வந்து அந்த மரத்துக்கிளை இறந்துருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து இந்த போயட்டுக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசன் தான் பண்றாரு அவரு. ஸோ அவரோட ஆங்கர், வெறுப்புனால அவர் நடிச்சு ஒரு எனிமியை வீழ்த்துறாரு அப்படின்றது தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நம்மளுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா அது எவ்வளோ பெரிய இதில் போய் முடியுன்றது தான் வந்து இந்த போயம் ஃபுல்லுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். Actually, I was angry with my friend. I told my wrath did end. அதுவும் I was angry with my foe. I told it not. My wrath did grow. இது ரெண்டுமே வந்து என்னன்னா கான்ட்ராஸ்டிங் கண்டென்ட்டை கொடுக்குது. ரெண்டு
பக்கத்துலயே கான்ட்ராஸ்டிங் கண்டென்ட் கொடுக்குற லைன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து என்னன்னு சொல்றோம்னா ஆன்டிதீசிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஐ வாட்டர்ட் இட் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ், இதெல்லாம் வந்து அவருடைய ஆங்கரையும் குறிக்குது, அந்த மரத்தையும் குறிக்குது. அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி மரத்தை வளர்க்குறன்றதும் குறிக்குது. அவருடைய கோபத்துக்கும் அவருடைய வெறுப்புக்கும் வந்து இவர் வளர்த்துட்டே இருக்கேன், அதுக்கு வந்து அதையும் குறிக்கிறதுனால இது வந்து இந்த செகண்ட் ஸ்டான்ஸா வந்து என்னன்னு சொல்லலாம்னா மெட்டஃபர்னு சொல்லலாம். அடுத்து and it grew both day and night. ஸோ டே அண்ட் நைட் வந்து அது வளர்ற மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் நமக்கு கொடுக்கறதுனால அது வந்து இமேஜினரின்னு சொல்லலாம். இல்லைன்னா பர்சனிஃபிகேஷன் கொடுக்குறோங்க இல்லையா, அந்த கோவத்தை வந்து ஒரு பர்சனோ ஒரு ட்ரீ மாதிரி வந்து சொல்றதுனால அது பர்சனிஃபிகேஷன் சொல்லலாம். till it bore an apple bright, இதுவும் வந்து இமேஜினரியும் சொல்லலாம், மெட்டஃபோர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பிள் வந்து அந்த கோவத்தோட வெளிப்பாடா சொல்றாங்க. bore an apple bright, அது வந்து நமக்கு ஒரு இமேஜினேஷன் சீனரி கொடுக்கறதுனால அது வந்து இமேஜினரின்னு சொல்லலாம். அண்ட் into my garden stole, இது வந்து ஒரு பைபிளிக்கல் அல்யூஷன் சொல்லலாம். அதாவது ஆதாம் ஏவாள் வந்து அந்த கார்டன்ல இருந்து ஆப்பிள் பறிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் தானே நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதோட கம்பேர் பண்றதுனால இது வந்து அல்யூஷன், பைபிளிக்கல் அல்யூஷன் சொல்லலாம். மை foe outstretched beneath the tree, அதாவது அவருடைய எனிமி வந்து மரத்துக்கு கீழே இறந்து போயிருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் நமக்கு கொடுக்கறதுனால அது வந்து இமேஜினரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபிபி தான், போயம் ஃபுல்லுமே ஏபிபி தான் இருக்கும். அபவுட் த ஆத்தர், வில்லியம் பிளேக், அவர் தான் வந்து பாய்சன் ட்ரீ போயமோட ஆத்தர். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட். அவர் வந்து பெயிண்டராகவும் இருப்பார், பிரிண்ட் மேக்கராகவும் இருப்பார். ஒரு இங்கிலீஷ் போயட்ரியில அவர் வந்து ஒரு முக்கியமான நபராக இருந்திருப்பார். அவர் லண்டன்ல தான் பிறந்திருப்பாரு. அவருடைய ஃபேமஸ் போயம்ஸ் வந்து த லேம்ப் அண்ட் த டைகர் அப்படின்னு சொல்லலாம். க்ளாசரிஸ் பார்த்தீங்கன்னா wrathனா ஆங்கர், ஃபோனா எனிமி, டிசைட்ஃபுல்னா கன்னிங், அப்புறம் வைல்ஸ்னா ட்ரிக்ஸ், வெயில்டுனா கவர்ட். அப்ரிசியேஷன் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் மை wrath did end. இதுல ஐ யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா ஐ ரெஃபர் டு த போயட். How did the anger of the poet come to an end? When he told his wrathனா anger, அவருடைய கோவத்தை பத்தி சொன்ன உடனே அந்த கோவம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. And I watered it in fears night and morning with tears. So what does it refers to னா, it refers to the seedனு சொல்லலாம், அந்த ட்ரீ வளர்றதுக்கு காரணமான சீடுன்னு சொல்லலாம். wrathனா anger. ஸோ ரெண்டுமே வந்து ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து சொல்லலாம். How is it wateredனா டியர்ஸ்னால தான் வந்து தண்ணி ஊத்துறாங்கன்னு சொல்றாங்க. In the morning glad I see my foe outstretched beneath the tree. How did the poet feel in the morning? The poet was glad to see it in the morning. Who is the foe referred to here? Foe na இங்க வந்து enemy தான் ரெஃபர் பண்ணுது. Why was the foe found lying outstretched beneath the tree? Foe was dead. அவர் இறந்ததுனால அவர் வந்து அப்படியே மரத்துக்கு கீழே விழுந்து கிடக்கிறார். And it grew both day and night till it bore an apple bright. Who does it refers to? It refers to the tree. What does apple signify? Apple signifies the wrath. What grew both day and night? The tree grew both day and night.